ஹரிசப்பா ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுங்க. வந்த உடனே வழக்கம் போல் என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. பாரு சாப்பிட்லையாப்பா? என்னங்க அவனுக்கு ஸ்நாக்ஸுங்க. வந்த உடனே இந்த ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குது தான் தேடுவோம். அது கோதுமை அன்னையை தான் தட்டி போட்டேன், மேலே வச்சுருந்தா தான் கொட்டி விட்டேன். பாரு நான் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு பாரு. ஸ்நாக்ஸை தேடாத தங்கம். பாரு சாப்பாடு என்ன இருக்குன்னு காமி. இங்கே வா காமி, என்ன குழம்பு இருக்குது, என்ன காய் இருக்குதுன்னு காமி. முகம் கூட தோட்டத்தில் அப்படியே ஓடி வந்தாச்சு. இன்றைக்கி நான் வந்து லெமன் சாதம் சாப்பிட்டேங்க. அபிமாவுக்கு காலைல லெமன் சாதம் கொடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருந்தேன். அதையே நானும் சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ ஹரிக்குட்டிக்காக முட்டை போட்டு தொக்கு வச்சேன். தொக்கை ஊற்றிட்டு முட்டையை போட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி. நைட்டுக்கும் தோசைக்கு ஏதாவது தொட்டுக்கவும் ஆகலாம், நல்லா சேர்த்து வச்சாச்சு. அம்மாக்கா ஸ்நாக்ஸ் இல்லை தங்கம்மா, அப்படி தேடாத. ஸ்நாக்ஸு தேடாதங்க. ஒரு வாட்டி தான் அம்மா கொஞ்சமாக தருவேன். இங்கே பாரு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடுமா. சிரிச்சிரு. அங்கே பாருங்க அவனுக்கு அந்த ஸ்நாக்ஸ் தான் தேடணும். பாரு அதில் அதில் பிஸ்கட் தான் இருக்கும். அது பிஸ்கட் இருக்கான்னு தெரில. ஒரு 4 அணா இருந்துச்சு. அந்த உடனே எதில் என்ன இருக்குது எல்லாம் தெரியும் அவனுக்கு. அம்மா சரியான ஆள். கொண்டா அதில் எதுவும் இல்லை, திறக்க முடியல. அப்புறம் எதுவும் திறக்கிற? 4 பிஸ்கட் தான் இருக்குது. சொன்னேன்னா வேண்டாம். இது அப்புறம் காப்பி குடிக்க இப்போ வேண்டாம். ஏதாவது ஒன்று திங்கணும். சரி ஒன்று எடுத்துக்கோ. சரி மெதுவாக பொறுமையாக சாப்பிடணும்க்கா. என் பிள்ளைகிட்டேருந்து வாங்க மாட்டேன், பொறுமையாக சாப்பிடணும். சோறு சாப்பிடலாம். அம்மா இப்போ தான் வீடெல்லாம் பெருக்கி எடுத்து விட்டேன். எல்லாம் கொட்டு. மெதுவாடி.